தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய். நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய். பாலும் தெளித்தேனும் என்று தொடங்குகின்ற ஔவையாரின் ஒரு பாடலை இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள். தமிழ் வழிபாடுகளில் இடம்பெறும் பாடல்களில் முக்கியமான பாடல் என்றால் இது மிகையாக. அந்த செய்யுளில் வருகின்ற ஒரு சில பதங்களுக்கு பொருள்களை தெரிந்து கொண்டால் இதே பதம் வேறு ஒரு செய்யுளில் வரும்போது அந்த செய்யுளை புரிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய பதங்கள் கோலம் செய். கோலம், கோலம் என்றால் அழகு. கோலம் செய், அழகினை செய்கின்ற. துங்கம், துங்கம் என்ற வார்த்தைக்கு உயர்வாகிய என்று. கரிமுகத்து, யானையுடைய முகத்தை உடைய. கரி என்றால் யானை. தூமணியே, மாணிக்கம் போன்று விளங்குகின்ற விநாயக கடவுளே. கோலம் செய், துங்க, கரிமுகத்து, தூமணியே. இது தவிர மற்ற வார்த்தைகளுக்கு பொருள் தெளிவாக தெரிகின்றது. இந்த பாடலில் ஔவையார் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு 4 பொருள்களை கொடுக்கிறேன், நீ எனக்கு 3 பொருள்களை கொடு. விநாயகர் ஒரு குழந்தை தெய்வம் அல்லவா? அதனால் குழந்தை எண்ணிக்கையில் மயங்கிவிடும். நான் 4 தருகிறேன், நீ 3ஐ மட்டும் கொடுத்தால் போதும் என்று சொல்லும்போது அந்த குழந்தைக்கு 4 பெரியதாக தெரியும், 3 சிறியதாகத்தானே தெரியும். ஆனால் அந்த 4 பொருட்கள் என்ன என்ன என்று சிந்திக்கும் திறன் இருக்கும்போதுதான் அதோடைய உண்மையான பொருள் புலப்படும். ஔவையார் நான் 4 பொருள்களை தருகிறேன், நீ எனக்கு 3ஐ தா என்று கூறவில்லை. மாறாக கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. முதலில் சங்கத்தமிழ் 3ஐயும் நீ எனக்கு கொடு. சங்கத்தமிழ் என்றால் என்ன? இயல், இசை, நாடகம் ஆகிய 3ஆகிய சங்கத்தமிழை எனக்கு கொடு. நான் அந்த சங்கத்தமிழை என்ன செய்வேன் தெரியுமா? என்னை நீ ஏற்கனவே தமிழ் அறிவுள்ள ஒரு பிறவியகத்தானே படைத்திருக்கிறாய். நான் என்னால் இயன்ற அளவுக்கு நீ கொடுக்கும் முத்தமிழை பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்தால் என்ன சுவை வருமோ அந்த சுவையை ஊட்டி அந்த பாடல்களாக உன் மீது நான் பாடுவேன். எனவே தமிழை கொடு, அந்த தமிழை வைத்துக்கொண்டு நான் உன்னையே பாடுவேன். என்னுடைய தமிழ் ஞானத்தையும் அதோடு கூட்டி உன்னை நான் ரட்சிப்பேன். இப்பொழுது பாருங்கள் அந்த பாட்டை. கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. நான் அவற்றை கொண்டு பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு இந்த சுவைகள் பொருந்திய பாடல்களை நான் தருவேன். நீ அதனை ஏற்றுக்கொண்டு மகிழ்வீர்களாக என்று வேண்டுகிறார்.